Hi guys, ஃபைனலாக ரூம் கொண்டாச்சு. நாக்பூரில் ஏர்போர்ட் கிட்டே ஸ்டே பண்ணியிருக்கேன். வேறு வழி இல்லை, சேம் திங். சாப்பிடாம வண்டி விட்டேன்னா ஸோ டயர்ட் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் கிட்ட ஒரு ஹோட்டல் மேப்பு தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஹோட்டல் நேம் வந்து மெஜஸ்டிக் மேனர்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். ரூம் ப்ரைஸ் 6600. இன்றைக்கி டேட்டு 13th to 14th மார்னிங் செக் அவுட் சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாக 6600 வந்துச்சு ஜிஎஸ்டியோட. தென் கேட்டார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு. லாங் ட்ரைவ் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், லடாக் கோயிங் டு லடாக்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி என்ன நினச்சான்னு தெரியல, டீலக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. நான் ஸ்டாண்டர்ட் தான் கேட்டேன், பட் டீலக்ஸாகவே கொடுத்துட்டாரு. இதுதான் நான் ஸ்டே பண்ணிக்க ரூம். அப்பா சுத்தமாக முடியலை, வேறு வழியில். நமக்கு இதான் ஃபஸ்ட் டைம், ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்து அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணி போகணுன்ட்டேன். ஓகே கைஸ், நான் வீடியோ உங்களுக்கு எல்லாம் போடுறேன், போய் பாருங்கள். ஹைதராபாத்லேருந்து கிளம்பும்போது அலிதாபாத் வரைக்கும் சம்திங் வீடியோ எடுத்தேன். அண்ட் வியூஸு சீனரிஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அடியில் கொஞ்சம் ரெயின் வந்துச்சு, ஸோ அந்த இடத்துல மட்டும் வீடியோஸ் கவர் பண்ண முடியல. பட் அங்கே சீனரிஸ் நல்லா இருந்துச்சு, பட் ரெயினால் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் தாண்டி எடுத்திருக்கேன். நாக்பூர் என்ட்ரான்லேருந்து எடுக்கலை. நாளைக்கு 14th மார்னிங் செக் அவுட். அப்போ நாக்பூர் விட்டு கிளம்பேன், அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு வரேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் நம்பி தான் கிளம்பி வந்துட்டேன் சோலோ ரைடாக. ஓகே எஸ், அதுக்கப்புறம் வீடியோ போகிறேன், பாருங்கள். பாய். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஏகே. சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பிகாஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை டு லடாக் டே 2 ட்ரிப்பு கிளம்பிட்டேன், சோலோ ட்ரிப். ஸோ எங்கேருந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் மல்கஜ்கிரின்னு ஒரு ஏரியா. நான் இங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இன்னும் 2500 கிலோமீட்டர் காட்டுது லேக்கு. நான் டேரக்ட் லேன்னு போட்டுட்டேன் மேப்பில். பட் ஒரு 800 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டு நைட் டைமில் ஒரு ஊரில் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் தூங்காமல் வந்ததுக்கே உண்மையாக செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. என்ன, நான் சரியாக சாப்பிடல, அதான் ஃபஸ்ட் ரீசன். சாப்பிடாம நான் ஸ்டாப்பாக வந்துட்டேன்னா லெக் பெயின் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு நான் ஸ்டாப்பாக லாங் ட்ரைவ் வராது. 1200 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன் ஒரே நாளில். இப்போ கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் நிறையா பேர் மைக் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிக்கங்க. இப்போ மாற்றி வச்சுருக்கேன், எந்தளவுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்றத சொல்லுங்கள். மைக்கையும் லொக்கேஷன் மாற்றி வச்சிட்டேன், ஏர் சவுண்டு கேட்கக்கூடாது. ஏன்னா ஏர் சவுண்ட் ரொம்ப கேட்குது. அண்டு ஹெல்மெட் கிளிப் போடுறதுனால கிளிப்பு சவுண்டு சேர்ந்துக்கிட்டு சொல்லிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹைதராபாத்துக்கு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், பேபின்னு ஒரு தெலுங்கு மூவி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி எடுத்தது இந்த ஊரில் தான், ஹைதராபாத்தில் தான். செம்ம மூவி. அந்த மூவியோட பிஜிஎம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ட்ரெயிலர் யதார்த்தமாக யூடியூப்பில் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அந்த பிஜிஎம் தான் மெயினாக. மியூசிக் டைரக்டர் செம்ம பிஜிஎம். அதில் பாட்டு ஒவ்வொன்றும் சூப்பராக. அதில் மெயினாக ஒரே ஒரு பாட்டு, ஓ ரெண்டு பிரேமாக, எத்தனை தடவைனாலும் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி வரும்போது பல தடவை கேட்டேன். அந்த மூவி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ரீசன் காண்டி இந்த ஊர் வந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனாலே வந்துட்டேன் கிளம்பி. இப்போ கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கேன். இங்கே ஸ்டே பண்ணப்போ நேற்று ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டேன் கேஸ். ஹைதராபாத் பிரியாணி தான்ப்பா, செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் பீஸு ஓகே, நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி வர அந்த சைஸ் தான் வச்சுருந்தாங்க, அது பெருசாக டிஃப்ரென்ஸில். பட் ஆனால் அந்த பிரியாணி ரைஸோட டேஸ்ட்டு அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. ஐயோ, நான் மேப்பில் நம்ம மாறுது, அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டேண்ணா. ஏய்,
பிரியாணி டேஸ்ட் தான் பிச்சு விட்டுருச்சு, செம்ம டேஸ்ட்டு. இங்கே பக்கத்தில் மல்கஜிரியில் லக்கி ரெஸ்டாரண்ட்னு, லக்கி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு கரெக்டாக மல்கஜிரி பஸ் ஸ்டாப்பில். அங்கே தான் போய் சாப்பிட்டேன். தென் வேறு எதுவும் பெருசாக இங்கே ட்ரை பண்ணல. சாப்பிட்டேன் 2 நேரமாக பிரியாணி தான் சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். 160 சம்திங் வாங்கினாங்க. ஆமாம் 158 வாங்கினாங்க. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சுன்னா, குவான்டிட்டி நிறையா இருந்துச்சு. டேஸ்ட்டு தான் அதை விட செம்மையாக இருந்துச்சு. அதான் தெரியுது எதுக்கு ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல்னு. ஓ, ஹெர்மெட்பட் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். நீர்டுமெட்டா, என்னப்பா புரிய மாட்டேங்குது பேர், என்ன பேரோ நீர்டுமெட்டு நம்ம ஒரு சம்திங் போட்டிருக்கேன். இப்போ சாரில் இந்த 2500 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போயிடலாமா? மைண்டு அப்படி தான் யோசிக்குது. எல்லாம் வராங்க ரோடெல்லாம் முன்னப்படம் பார்க்க மாட்டாங்க போல. பஸ்ஸாக வந்து நேரம் பேர் போனால் அடிச்சு தூக்கியிருப்பேன். போவேன் ஆம்பளை இந்த மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் முன்னாடி போக மாட்டாங்களே. ஓகே கேஸ், நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன். சிட்டி அவுட்ரு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டே 1 தான் சொன்னேன் கூகுள் மேப்பு போய் சொல்லாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல எங்கிட்ட சந்துக்குள்ளெல்லாம் சுற்ற விட்டு இது ரயில்வே கேட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஆனால் இந்த வழியாக தான் போகணும். ஐயோ, ஆனால் இந்த வழியாக தான் போகணும். போய் இந்த ஹைவே ஜாயினிங் இருக்குது போகணுங்குது. பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம ஸ்ரீநகர் ரூட் வழியாக தான் போகணும். அதனால் ஸ்ரீநகரை கொடுத்தாச்சு. 2276 கிலோமீட்டர் காட்டுது. எப்படா கேட்ட திறப்பீங்க? நீங்கள் கேட்டத்தை வந்து கிராஸ் ஆகி போகிறக்குள்ள விடுஞ்சிரும் போலையே. I-20லாம் இந்த ஊரில் டாக்ஸியாக இருக்குப்பா. கீபோர்டு காராக வச்சுருக்கேன் I-20லாம். What? Can you English? English. Sorry, I cannot understand your language. Understand. Yeah. Your name? My name is Shiva. Your name? Shreyank. Shreya. Okay, okay. Nice to meet you. Bye. Bye. ஹைதராபாத்லேருந்து கிளம்புறதும் சரியான மழை. அதனால் எந்த ஒரு வீடியோ ரெக்கார்டு எடுக்க முடியல. கரெக்டாக சிட்டி அவுட்ரு வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே டக்குன்னு ஓரமாக நிப்பாட்டி கேமரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெயின் கோட் எடுத்து போட்டுட்டு கிட்டத்தட்ட இப்போ தாண்டி நிசாமாபாத் வந்துட்டேன். நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரு ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த டிஸ்ட்ரிக் வந்துடும். பரவாயில்ல, அங்கே நிப்பாட்டும் போது நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. வண்டி சாயிற மாதிரி போச்சு. டக்குன்னு பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஒருத்தர் வந்து வண்டியை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அங்கேயே பேசுனார். அவர் பேர் ஏதோ ரிஷக்குன்னு சம்திங் சொன்னார். ரிஷக் காரில் ஆரம்பிச்சிச்சு. அவர் பேர் சரியாக வாயில் என்ட்ரு ஆக மாட்டேங்குது. அவர் தான் ஹெல்ப் பண்ணார். கூட இருந்து ரெயின் கவர் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும். பேகுக்கு பின்னாடி எல்லாம் ரெயின் கவர் மாட்டும் போது வண்டி சாய பார்த்துச்சு. அவர் தான் கூட இருந்து பிடிச்சிக்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ பரவாயில்ல, சரியான மழை. ஆனால் கிட்டத்தட்ட வர வழியில் ஃபுல்லாக விட்டு விட்டு மழை பெஞ்சிச்சு. அதனால தான் கேமரா மாட்டல, எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல. இப்போ நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி இங்கே நிப்பாட்டி ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இந்த சைட் ஃபுல்லாக ரெய்னிங் சீசனாக இப்போ, அதான் இப்படி மழை. இங்கே 2 குட்டி பசங்களை பார்த்தேன், சிவா அண்ட் ஸ்ரேயாஸ். பட் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் தான் புரியலை.
பையன் வண்டியை பார்த்த உடனே இறங்கி வந்துட்டான் நிப்பாட்டிட்டு. பேக் சீட்டில் உட்காந்து அந்த ஸ்ரேயாஸ்ன்ற சில பேர் தான் இறங்கி வந்தான். எனவே இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். வந்து நிசாமாபாத் 16 கிலோமீட்டர்ஸ், ஹைதராபாத் 148, நாக்பூர் 342. நம்ம இப்போ நாக்பூர் தான் போகணும். ஸ்ரீநகர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிடலாமா அப்படின்ட்டு ஒரு நினப்பாக இருக்குது மைண்டில். பட் மேப்பில் 2157 கிலோமீட்டர் காட்டுது இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து. ஸ்ரீநகர் ஸ்டார்ட் கொடுத்தனே வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே போர்டில் தப்பாக காட்டுது. ஒருவேளை இது தப்பா அது கரெக்டாக, இல்லை அது கரெக்டாக இது அது தப்பா இது கரெக்டானு தெரியல. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது. கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு சொன்னேனே. ஆனால் இங்கே 2136 காட்டுது ஸ்ரீநகருக்கு. 1 day 17 hours காட்டுது. ஆனால் நீங்களே பாருங்கள், வர போர்டில் கம்மியாக தான் காட்டும். கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். சாரி, ஆமாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் அந்த வண்டிக்கு ஜெல் சீட் போடாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ பண்டுலாம் காந்துது. ஒரு 1000 கிலோமீட்டர், இந்த ஒரு 500 600 சம்திங் அரௌண்ட் 1 காராக நான் ஸ்டாப்பாக இருந்தாலும் அப்படியே காந்து ஆரம்பிச்சிருது. ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு அடிக்கிறக்க போவேன். கோயம்புத்தூர் போகும்போது ஒன்றும் தெரியாது பேர். அப்படியே அங்கே போய் சுற்றிட்டு நான் ஸ்டாப் அன்றைக்கே நைட் ரிட்டன் வருவேன். அப்படி வரும்போதெல்லாம் ரிட்டன் வரும்போது அப்படியே பண்ணி எரிய ஆரம்பிச்சிடும். தக்க தக்கன்னு மரத்து போயிடும், புல்லுனாலும் தெரியாது. டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன்ப்பா, தமிழ்நாடு லாரி டிஎன் 52. கிட்டத்தட்ட நடுவில் 2 தடவை பார்த்தேன். ஆனால் ஆந்திராவில் பார்த்தேன். இப்போ தான் பார்க்குறேன் அடுத்த டிஎன். பரவாயில்ல, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வருது. டிஎன் 52 ட்ரக்கு சம்திங் லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. ஆந்திராக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நான் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளே. கோடு 2132. பசிக்கு வேறு சரி, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நிப்பாட்டி சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஹைதராபாத் வந்து கிளம்பும்போது சாப்பிடாம கிளம்புறேன். NH44 இந்த ரோடு தான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஒரே ரோடு. இந்தியாவோட லாங்கஸ்ட் ஹைவே தான். ஆனால் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் இயர்ஸெல்லாம். ஏன்னா R15 எடுத்து நிறையா சுற்றினேன். அப்போயும் எந்த ஒரு மைண்டு இல்லாமல் திண்டமாகவே சுற்றினேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புரோட்டா திங்கிறதுக்கு 400 கிலோமீட்டருக்கு போவேன், அப் அண்ட் டவுன் டோட்டலாக. லைக் எப்படி சொல்ல, திருச்செங்கோடு அடிக்கொடுக்க வந்திருக்கேன். ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன். வெறும் வந்தேன்னா அந்த கோவில், ஒரு அர்ச்சனாதீஸ்வரர் கோவில் மலை மேலே ஒன்று இருக்கும், அந்த கோவிலுக்கு வருவேன். அப்புறம் கீழே 2 பரோட்டா சாப்பிடுவேன் ஹோட்டலில், சாப்பிட்டு ரிட்டர்ன் மதுரை வந்துடுவேன். அப்புறம் கோயம்புத்தூர் போவேன். கோயம்புத்தூர் போனால் சும்மா டைம் பாஸாக சுற்றி அந்த உக்கடம் லேக்கு அங்கிட்டு போய் உட்காந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன். திருப்பூர் போயிருக்கேன். இப்படி அடிக்கொடுக்க சும்மாவே திண்டமாக தான் சுற்றிருக்கேன். பெட்ரோலை போட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. எனக்கு இன்னொரு வீடு அங்கிட்டு இருக்கு. பட் ஆனால் போக மாட்டேன். இயர்லி ஒன்ஸ் தான் போவேன். இல்லைன்னா 1 year மேலேயே ஆகும். இப்போ நான் ரீசெண்டாக போய் ஆமாம் 1 year ஆயிடுச்சு. 1 yearக்கு அப்புறம் தான் போனேன். அப்போல்லாம் அப்படி தண்டமாகவே சுற்றிட்டேன். R15. அதுக்கப்புறம் தான் டாமினார் வாங்கினேன். டாமினார் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு ஒரு 6 months. ஆமாம், டாமினார் வாங்கினோன்னே, ஆமாம் சாரி டாமினார் வாங்கினோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி யூடியூப் பண்ணுவோம் அப்படின்னு. அதில் போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எங்கன்னா மதுரையிலேருந்து பரந்தும்பாறை இடுக்கியை தாண்டி போயிட்டு வந்தேன். நல்லா 1 second போகணும்.
லடாக் முடிச்சுட்டு இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். இந்த ரெயின் கோட்டை போட்டது நல்லா இருந்துச்சு மழை பெய்யுறப்ப. பட் ஆனால் உள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மழை நின்னதுக்கப்புறம். லடாக்கில் யூஸ் ஆகும் குளிர் தாங்குறதுக்கு. ஏன்னா வேர்க்குது அப்படின்னா அது குளிர் தாங்கும். லடாக்கில் யூஸ் ஆகும் ரெயின் கோட்டு. போய் 3-4 ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதே. ஏன்னா அங்கெல்லாம் 10 டிகிரி இருக்குன்றாங்க. அதனால் 3-4 ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதே. வேறு வழி இல்லை, குளிர் தாங்காது. ஆனால் மைண்டில் அதே தான் ஓடிட்டே இருக்குது. இப்போ சரில் சாப்பிட்டு நிற்காமல் ஸ்ரீநகர் வரைக்கும் போயிடலாம், ஒரு 2100 கிலோமீட்டர் தானே அப்படின்னு மைண்டு தோணுது. என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் இங்கே போர்டில் கூட தான் காட்டுது கிலோமீட்ரு. நான் காட்டுறேன், இன்னும் ஒரு போர்டு வரக்கானா. இந்த போர்டில் கூட தான் காட்டுச்சு. இந்த ஒரு தமிழ்நாடு ட்ரக்கியா TN28. பரவாயில்ல, அங்கங்கே தமிழ்நாடு வண்டி வருது. அந்த TN ரிஜிஸ்ட்ரேஷனு, தென் KL KA இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி TN பார்த்தா ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக ஆகுது. தமிழ்நாடு வண்டி போகுது அப்படின்ற அளவுக்கு. அது என்னமோ மேபி ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்தனால அப்படி இருக்கா. பட் என்ன தெரியல. ஆனால் அந்த TN ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி KL பார்க்கும்போது, ஏன்னா பக்கத்து ஸ்டேட் தானே கேரளா. கேரளாலாம் வெறும் மதுரையிலேருந்து 150 கிலோமீட்டர் தான். தேனி வழியாக என்ட்ராகலாம் ஈஸியாக. அப்படி இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போனால் தென்காசி, ராஜபாளையம் இந்த வழியாகவும் என்ட்ராகலாம். கேரளா வந்து ரொம்ப பக்கம் மதுரைக்கு. ஆனால் வர வழி நிறையா சீரியஸ் இருந்துச்சு. ஆனால் மழை பெஞ்சனால தான் கவர் பண்ண முடியல. ரோடு சீரியஸ் அப்படியே ஹைவே அப்படியே இறங்குது ஃபுல்லாக. அந்த 2 சைடும் மழை தெரியுது. ரோடு இப்படி இறங்கி இப்படி வெண்டாக ஏறி திரும்ப போகுது. அது அப்படியே ஃபுல் வியூவில் தெரியுது டாப்லேருந்து பார்த்தப்ப. ஏன்னா நான் வந்த ரோடு அப்படியே டாப்பில் இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி அப்படி ஏறி போகுது. 2 சைடு மழை. சூப்பராக இருந்துச்சு சீனியர்ஸ்லாம். ஆனால் என்ன நல்லா மழை பெஞ்சதுனால கவர் பண்ண முடியல. பசிக்குது, ஏதாவது ரெஸ்டாரண்ட் வரும்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. இல்லை சின்ன சின்ன தாபா இருக்குது. பட் ஆனால் ஆள் யாரும் இல்லை. நார்த்து வர சாப்பாடெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஹைதராபாத்தில் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இங்கே எனக்கு ரொம்ப குழம்புலாம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே, ஹைதராபாத் நல்லா இருந்துச்சு. TN34 தான் ஒரு ட்ரக் இருக்குது. பரவாயில்லையே, இங்கிட்ட வந்து நான் நிறையா TN ட்ரக்கு பார்க்குறேன். TN ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரக்கு இங்கிட்ட வந்து நிறையா பார்த்தாச்சு. 1 2 3 ஆமாம் 3 பார்த்தேன். பட் இதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா இங்கிட்ட ஆந்திரா பக்கம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் TN ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியே பார்க்கல. இங்கிட்ட வந்து 3 ட்ரக்கு பார்த்தேன். TN34 திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன். ஆமாம் 34 வந்து திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன். 33 கோபிச்செட்டிப்பாளையம் வரும். கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே தான் எனக்கு இன்னொரு வீடு இருக்குது. அதனால் போவேன். அந்த ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக அந்த சைடு தான் இருக்காங்க. அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக கோபிச்செட்டிப்பாளையம். இது பாருங்க வியூஸை. ஹைவே உயரமாக இருக்குது. மைலேஜ் இப்போ 28.8 காட்டுது. இந்த நேரத்தில் 31.2 காட்டுச்சு. இப்போ 28.8. இது என்ன மலை? வெறும் பாறையாக இருக்குது. மலை தானா இல்லை கல்லை இவனுக்கு குமிச்சு வச்சுருக்காங்களா? இல்லை வெறும் பாறையாவில் இருக்குது. வாரணாசி இந்த பாருங்க ஸ்ரீநகர் 2460 காட்டுது. இது ஃபோனில் எவ்வளோ காட்டுது? 2466 காட்டுச்சா? இதில் பாருங்க கம்மியாக தான் காட்டும். அந்த 2101 காட்டுது.
எதை நம்புவேன்? இந்த வருஷத்தில் கூகுள் மேப் உண்மையாக தான் சொல்லுன்னு வேறு நம்பிட்டேன். ஆனால் ஃப்ராட் தானே பண்ணுது. ஏன்னா வரப்போ ஹைதராபாத் வந்து எக்ஸிட் ஆகும்போது சிட்டிக்குள்ளே எங்கிட்டோ சுற்றுச்சு, எங்கெங்கேயோ கொண்டு போகுது, சந்து பந்துக்குள்ளெல்லாம் கூட்டு போய் கடைசி ரயில்வே கேட்டில் போய் நிப்பாட்டி ரொம்ப நேரம் நிற்க வச்சிருச்சு. அவங்களும் ரயில்வே ட்ராக்கு ஒரு ஸ்டேஷன் கிட்ட போல அந்த கேட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டேன், கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அங்கேயே நின்றேன். இதில் 2100 காட்டுது, அதில் 2466 காட்டுது. எதான் நம்ம எனவே ஸ்ரீநகர் வரைக்கும் நிற்காமல் போயிடலாமா அப்படின்னு ஒரு மைண்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பசிக்குது, போய் சாப்பிட்டு அப்புறம் பார்க்கணும். அனதர் ஒன் டிஎன் ட்ராக்கு, TN 52 தமிழ்நாடு லாரி போகுது. TN 52. ஓ, தக்காளி லோடு, தக்காளி ஏற்றிட்டு போகிறாங்க. ஓவர்டேக் பண்ணேன்னா அப்போ அண்ணே முன்னாடி போ அப்படின்ற மாதிரி மண்டையிலே சிவில் காமிச்சார், போங்க அப்படின்ற மாதிரிக்கு பார்த்துருப்பாரு. அவரும் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வண்டி தமிழ்நாடு தானே, மதுரை தானே, நம்பர் பிளேட்டை பார்த்துருப்பாரு. தெரியும் நினைக்கிறேன், நம்பர் பிளேட்டு. ஆமாம் தெரியும். ராஜஸ்தான், இது ராஜஸ்தான், இது ரெண்டுமே ராஜஸ்தான் இருக்கு. இந்த ஒரு டிஎன் ட்ரக்கியா, TN 52. இதோட 5 3 4 5, ஆமாம் 5 பார்த்தேன். இதோட 5 லாரி பார்த்தேன், தமிழ்நாடு லாரி. இதுவும் தக்காளி லோடு தான். 2 லாரிலையும் தக்காளி தான் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆமாம் 5 பார்த்து வரவில்ல. 2 அப்படி ஓரமாக ஒன்று நின்றுச்சு, TN 34. அப்புறம் எப்படி ஒன்று போச்சு ஒரு வண்டி கிட்ட, ஒரு 2 4 5 6 ட்ரக்கு, 6 தமிழ்நாடு லாரி பார்த்தாச்சு. ஊரை விட்டு இவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான், அது தனி சந்தோஷம். பட் நினைக்கல இப்படிலாம் நம்மளும் ட்ரிப்பு கிளம்பிடுவோம், ரைட் ஸ்டார்ட் பண்ணி போவோம். பட் எஃபோர்ட் போட்டேன், போயே ஆகணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கல, நடந்துருச்சு. ரெஸ்டாரண்ட் ஒன்று தான் காணோம் இன்னும். பரோட்டா சாப்பிடணும் போட இருக்கு, ஆனால் இங்கிட்டலாம் எப்படி இருக்குன்னே தெரில. மதுரை பரோட்டா மாதிரி இருக்குமா? ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மதுரை சாப்பாடு மாதிரிலாம் இங்கிட்டலாம் கிடைக்காது. பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஹைதராபாத்தில் கூட நல்லா இருந்துச்சப்பா, ஆனால் அங்கே பிரியாணி தான் சாப்பிட்டேன். அப்புறம் காலைல பூரி சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிடலை. ஹைதராபாத் பிரியாணி பிடிச்சி விட்டுருச்சு, செம்ம டேஸ்ட்டு. பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம், ரெஸ்டாரண்ட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம் 2 பரோட்டா எப்படி இருக்குது அப்படின்னு.